ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா வந்து நாங்க யூடியூப்ல வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்க போறோம். மேலும் மேலும் அந்த புள்ள வளர்த்து நம்ம போட்டு ஏதாவது அவனால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு வேண்டி இருக்கிறேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி ஆரம்பிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா வந்து நாங்க யூடியூப்ல வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்க போறோம். இன்னும் கரெக்டா வந்து 4 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 3 1,02,000 இன்னும் 1 வழியா யூடியூப்ல வந்து நாங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிச்ச உடனே என்னோட ஆசை என்னன்னா, முதியோர் இல்லத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து என்னன்னா, ஒரு 50 பேருக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும்னு ஆசை. அதனால அன்னைக்கு நைட்டே போயிட்டு நானும் அம்மாவும் மட்டும் காய்கறி மட்டும் வாங்கி வச்சுட்டோம். மிச்சம்லாம் மார்னிங் வாங்கிக்கலான்னு. காலையிலேயே நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் எல்லா பொருளையும் போட விரும்பல, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுட் பிளாக் மாரி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான். அந்த வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அடுப்புக்கு தேவையான விறகுலாம் வாங்க கிளம்பிட்டோம். விறகையும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் கறி எடுக்க தான் கிளம்புனோம். நேற்று நைட்டே வந்து நாங்கள் சொல்லி வச்சுட்டோம் இந்தமாரி கறி வேணும்னு. அதனால் வந்து மார்னிங்கே நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு கறியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம்லாம் அவங்களே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவே பிரியாணி செய்கிறதா தான் இருந்தது. பட் ஆனால் அம்மாவால் 5 கிலோ தான் செய்ய முடியும். இது வந்து 15 கிலோன்றதுனால வந்து நாங்கள் ஆள் வச்சே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்மளால் பிரியாணி தானே பண்ண முடியல, அவங்களுக்கு ஹெல்ப்பாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எங்கள் கேங் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போ வேலை செய் போ. என்னடா லுக்கு போடா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு பிரியாணிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் உட்காந்து அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரியாணி பேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே அது கூடயே வாட்டர் கேன் வச்சு கொடுக்கறதுக்காக வாட்டர் கேனையும் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. மங்களகரமாக தண்ணி ஆரம்பிக்கிறோம். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? அடியே அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாம. பிரியாணி டம் போட்ட நேரத்தில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரியாணிக்கு வந்து ரைட்டாலாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் 1/2 மணி நேரத்துலேயே பிரியாணி வந்து சூப்பராக குக்காக இருந்தது. ஆவி பறக்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அண்ணன் 2 கிண்டி பிரியாணியெல்லாம் பறக்க விட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். என் ஃப்ரெண்டு தான் பாவம் காலிலேருந்து செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் எனக்காக. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடும் ராசா ஏ மண்ணுருண்ட மேலே. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களே வந்து பாக்ஸில் வந்து பிரியாணி வச்சு கொடுத்ததுனால வந்து எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருந்தது வேலைலாம். அப்புறம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பசங்களுக்கு புளி சாதத்தில் ஒரு சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்தாலே அதை பிரியாணி சொன்னாலே சாப்பிட ஆரம்பிச்சிடுவானுங்க. பிரியாணியே செஞ்சு போட்டிருக்கோம், செம்மையாக வெளுத்து கட்டிட்டானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சாப்பிட வச்சுட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கும் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பேக் பண்ண பிரியாணிலாம் எடுத்துகிட்டு முதியோர் இல்லத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பைக்கிலே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஃபுட்டு அதிகமாக இருந்தனால வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் அதுக்கு தனியாக ஒரு ஆட்டோ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. போன உடனே அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிவிட்டு அவங்க நிறையா விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நானும் நிறையா விஷயத்த ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு உள்ளே இருக்க தாத்தா பாட்டிக்கிட்டலாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து எங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடித்த உடனே நாங்கள் சாப்பாடெலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் கையாலே ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்னை வாழ்த்தும் போது சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்தமாரி 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இதுமாரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த பிள்ளை பேர் வந்து மகேஷ், அந்த அம்மா பேர் வந்து கலைவாணி. கலைவாணியுடைய பிள்ளை தான் வந்து மகேஷ். இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. அந்த பிள்ளைய வந்து இன்னைக்கு முதல் மாதம் சம்பளம் வாங்கி வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒரு பிரியாணி தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சந்தோஷமாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அந்த பிள்ளை செய்கிற அந்த யூடியூப் வேலை வந்து மேலே மேலே பெருகி அது ஒரு பெரிய நடிகன் ஆகணும், ஒரு சின்ன சீரியலில் நடிக்கணும், பெரிய திரையிலையும் நடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எல்லாரும் வாழ்த்துங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கணும், நம்மளும் பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குங்க. அவங்க எப்போவும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இது நடித்தாலும் அந்த சிரிப்புடைய மனசில் இருந்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்குங்க. மேலும் மேலும் அந்த பிள்ளை வளர்த்து நம்ம போட்டு ஏதாவது அவனால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு வேண்டி கேட்கிறேன். நினச்ச மாரி அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். இதேமாரி மேலும் மேலும் நான் கண்டிப்பாக நிறையா பண்ணுவேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வழியை வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அடிச்சாச்சு. இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்கள் ஃபேமிலிக்கு, என்னோட உயிருக்கு மேலான என் பசங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண, இன்ஸ்டாலையும் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து யூடியூப்லையும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதேமாரி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி என்னை அடுத்த லெவல் கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பெட்டராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள்.